நம்ம எல்லாருக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்கும் ஃபஸ்ட்டு மோட்டார் சைக்கிளுங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான விஷயமா இருக்கும். ஆனால் அந்த மோட்டார் சைக்கிளை நம்ம வாங்கணும்னா அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், நமக்கு இந்த மோட்டார் சைக்கிள் சரியான மோட்டார் சைக்கிளா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அந்த கேள்விக்கு பதில் நம்ம நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்போம், இந்த மோட்டார் சைக்கிள் ஓகேவா, இது ஓகேவா, அது ஓகேவா, முக்கியமாக மைலேஜ் எவ்வளோ தரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும். சரி, இதை பற்றி நாமளே தெரிஞ்சுக்கலாம், ஒரு வெப்சைட்டில் போய் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமில் ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். முக்கியமாக நீங்கள் இன்ஜின் அப்படின்னு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினில் சிங்கிள் சிலிண்டர், 2 சிலிண்டர், இவ்வளோ ஆர்பிஎம்ல இருக்கும், இவ்வளோ நியூட்டன் மீட்டர் டார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதோட SOHC இன்ஜின், DOHC இன்ஜின் அப்படின்னு ஒரு வேரியேஷன் இருக்கும். அந்த SOHCனா என்ன, DOHCனா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு இன்ஜின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு இன்ஜின்குள்ளே என்னென்னலாம் வேலை நடக்கும் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அப்படி நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருங்க. அந்த இன்ஜின்குள்ளே ரொம்ப மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிராங்க் ஷாஃப்ட், கேம் ஷாஃப்ட். இந்த இடத்துல நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டை விட்டுருவோம், கேம் ஷாஃப்ட்டுக்கு வருவோம். கேம் ஷாஃப்ட்டில் நடக்கிற ஒரு சில வேலைகள் தான் இந்த DOHCயா SOHCயா அப்படிங்கிற ஒரு வேரியேஷனே கொடுக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு இன்ஜின்குள்ளே கண்டிப்பாக ஏரும் போகணும், ஃபியூலும் போகணும். அந்த ஏரும் ஃபியூலும் ஒரு டைமிங்கில் போயிட்டு வெளியே வரணும். ஃபியூலும் ஏரும் போகிற டைமில் எக்ஸாஸ்ட் க்ளோஸ் ஆகிருக்கணும். எக்ஸாஸ்ட்டுக்கு புகை வெளியே போகிறப்ப இந்த ஃபியூலும் ஏரும் க்ளோஸ் ஆகிருக்கணும். இந்த ஃபங்க்ஷனை தான் வால்வு கரெக்ட் பண்ணும். இந்த வால்வ் ஒரு டைமிங் செயின் மூலிமா கனெக்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும், ஏரும் ஃபியூலும் உள்ளே வர்றது எப்படி வருது, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வழியாக எப்படி வெளியே போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த ஓவர் ஹெட்ல ஒரு கேம் ஷாஃப்ட் இருக்கும். கேம் ஷாஃப்ட் அப்படிங்கிறது ஒரு சின்ன ராடுன்னு வச்சுப்போமே. அந்த ராட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வால்வை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான மெக்கானிசம் இருக்கும். ஸோ இந்த 2 வால்வையும் ஒரு டைமிங்கில் அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு இன்டர்னல் கம்பஷன் நடக்கிறதுக்கான ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ ஒரு இன்ஜினுக்கு மேலே இருக்கிற அந்த கேம் ஷாஃப்ட்டை தான் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அந்த கேம் ஷாஃப்ட் ஒரே ஒரு கேம் ஷாஃப்ட் இருந்தால் அது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். அந்த இடத்துல 2 இருந்தால் அது டூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட். இதுதான் பேருக்கு ஏற்ற மாதிரியே சிங்கிள் ஓவர் ஹெட், டூயல் ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த டிஃப்ரென்ஸ் SOHCல என்னன்னா, அதில் வால்வ் செட்டப் 2 வால்வ், 3 வால்வ் இல்லை 4 வால்வ் அப்படி வச்சுக்க முடியும். ஆனால் DOHCல டிஃபால்ட்டாகவே 4 வால்வ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். SOHCல ஒரே டைமில் 2 ஃபங்க்ஷன் நடக்கும். அதாவது ஒரு ரொட்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இன்டேக்கும் அவுட்டேக்கும் நடந்து முடிஞ்சிடும். ஆனால் டூயல் ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டேக்கு ஒரு கேமோ, அவுட்டேக்கு ஒரு கேமோ நடக்கிறதுனால உங்களுக்கு 2 ஃபங்க்ஷன் நடக்கும். உதாரணத்துக்கு KTMல பார்த்தீங்கன்னா 250cc பைக் ஒன்று இருக்குது, 390cc பைக் ஒன்று இருக்குது. இதில் அந்த 390cc DOHC. ஆனால் இப்போ ரீசெண்டாக அவங்க ரீலான்ச் பண்ண 250cc பார்த்தீங்கன்னா SOHC. இதுக்கு முன்னாடி அந்த 250cc-யும் DOHC-யா தான் இருந்தது. ஆனால் இப்போ அது SOHC-யா மாற்றிட்டாங்க. ஏன் அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா அதுக்கு காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னு KTM சொன்னாங்க. அதனால தான் KTM 250cc-ல SOHC கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமா அவங்க ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இதே 250cc-ல DOHC போடுறப்ப அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 390cc-க்கு ஈக்குவலாக போயிடுது அதோட ப்ரைஸ். ஆனால் 250க்கும் 390க்கும் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் வேணும் இல்லைங்களா, அதனால இதில் SOHC போட்டு அதோட ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க. இது மூலிமா உங்களுக்கு 250cc ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இதே 390 ஹை பர்ஃபார்மன்ஸோட ஹை ப்ரைஸோட வேறு இடத்துல இருக்கும். ஸோ அப்போ SOHCனா காஸ்ட் கம்மியாகும், DOHCனா காஸ்ட் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஏன் SOHC, DOHC இந்த டிஃப்ரென்ஸ் எதுக்கு? SOHC இன்ஜினாக இருந்தால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், DOHC இன்ஜினாக இருந்தால் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், வாங்க தெளிவாக பார்க்கலாம். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், SOHC பெட்டரா இல்லை DOHC பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டுமே ஒவ்வொரு சினாரியோவில் ஒவ்வொரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், ஒவ்வொரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். அது என்னங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், SOHCல சிங்கிள் கேம் ஷாஃப்ட் இருக்கிறதுனால இது லோ இன் டார்க் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் போட்டு ரெவ் பண்ணும்போது லோ இன்லையும் மிட் ரேஞ்ச்லையும் உங்களுக்கு அதிகப்படியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஆனால் ஹை ரெவ் பண்ணணும் இல்லை டாப் ஸ்பீடு போகணும் அப்படின்னா இந்த SOHC இன்ஜின் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் அப்படியே நீங்கள் DOHCக்கு வந்தீங்கன்னா DOHCல ஹை ரெவ் இன்ஜினாக இருக்கும். அதாவது நீங்கள் டாப் ஸ்பீடு போகிறதுக்கும் அதிகப்படியான டார்க்கும் அதிகப்படியான பவரும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த DOHC ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நீங்கள் 4 சிலிண்டர் இந்த ரேசிங் பைக்கில் ரொம்ப அதிகப்படியான பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிற பைக்லலாம் பார்த்தீங்கன்னா DOHC தான் இருக்கும். இந்த SOHC டர்ட் ட்ராக் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு லோ எண்ட் டார்க்கும் மிட் ரேஞ்சும் ரொம்ப அதிகமாக வேணும். ஆனால் இன்னொரு முக்கியமான கேள்வி, இது ரெண்டில் எது ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SOHCல தான் ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா SOHCல
இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கம்மியான எனர்ஜி தேவைங்கிறதுனால ஃபியூல் எஃபிஷியன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் டிஓஹெச்சியில் 2 கேம் இருக்கிறதுனால அந்த 2 கேம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி அதை கன்சியூம் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கம்மியாகும். ஆனால் இந்த லோ ஃபியூல் எஃபிஷியன்சி விஷயத்தை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் விவிடியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க, வேரியபிள் வால்வ் டைமிங். வேரியபிள் வால்வ் டைமிங்னா என்னங்கிறத நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப டெக்னிக்கலான ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்தை கொண்டு வந்து டிஓஹெச்சிலையும் வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகப்படுத்திட்டாங்க. எஸ்ஓஹெச்சி போகிறதுனால மேனுஃபேக்சரருக்கு என்ன பெனிஃபிட்னா அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை சேல் பண்ண அப்புறமா அதை மெயின்டைன் பண்ணுறது அதை விட கம்மியாக இருக்கும். அதோடைய காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால எஸ்ஓஹெச்சி வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க லோயர் சிசி செக்மெண்ட்ல. எனக்கு ரொம்ப ஹை டார்க் வேணும், ஹை பவர் வேணும், எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக வேணும், ஹை ரெவலும் ரொம்ப ஸ்பீடாக போகணும் அப்படிங்கிற வெஹிக்கிள்க்கு எல்லாமே டிஓஹெச் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, டெக்னாலஜி ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும், நீங்கள் வந்து வால்வ்லையோ இல்லை வந்து டைம் செயின்லையோ இல்லை ஓவராலாக பர்ஃபார்மன்ஸில் எந்த ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு வந்து டிஓஹெச்சி தான் வந்து செட் ஆகும். டிஓஹெச்சியில் மட்டும்தான் நம்ம டெக்னாலஜியை இன்க்ளூட் பண்ண முடியும், ஆனால் எஸ்ஓஹெச்சியில் அப்படி பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் எந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தாலும் அதில் எஸ்ஓஹெச்சின்னு இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த இன்ஜின் வந்து லோ எண்ட்லையும் மிட் ரேஞ்சிலையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் டிஓஹெச்சின்னு இருந்ததுன்னா அது எப்படி வேணாலும் பெர்ஃபார்ம் பண்ணும், லோ எண்ட்லையும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதே மாதிரி ஹை எண்டும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், ஆர்பிஎம் ரொம்ப அவைலபிளாக இருக்கும். இதை வச்சு அந்த வண்டியோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஆனால் எஸ்ஓஹெச்சி தான் பெட்டர் அப்படின்னு சொல்லிட முடியாது, டிஓஹெச்சி தான் பெட்டர்னு சொல்லிட முடியாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல ரொம்ப சிறந்ததாக இருக்குது. உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் இன்னும் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மேலும் இந்த மாதிரி நிறைய டெக்னிக்கலான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் டிஜே. நன்றி.